மாவு பிசைஞ்சுங்கிறியா? என்ன சுட போற? ஆமா அத்தை, மாவு தான் பிசைஞ்சுங்கிறேன். முதல்ல ஓட்டோட சுட்டுடலாம், அப்புறமா முறுக்கு சொல்லலாமா அத்தை? ஆமாம்மா, முதல் ஓட்டோட சுட்டு கூட முறுக்கு சொல்லலாமா? எல்லாத்தையும் தான் நம்ம சுடணும். தீபாவளி வந்துச்சு, நாத்தனாரங்களுக்கு முறுக்கு பலகாரம்லாம் கொடுக்கணும் இல்லையா? தீபாவளி பலகாரம், அதனால ஒன்றுனா செய்யலாமா? நம்ம நான் பஞ்சவர்ணத்தின வர சொல்லட்டாமா? அட வேணா அத்தை, நானே செஞ்சுக்கிறேன் அத்தை. நீங்கள் ஓட்டோட மட்டும் கொஞ்சம் தட்டி கொடுங்க, நான் போட்டு எடுத்துட்டேன். ஓட்டோட கொஞ்சம் நேரத்து வேலை தானே அத்தை, நான் பார்த்துக்கிறேன். போன வருஷமே பஞ்சவர்ணம் தான் செஞ்சா, ஓட்டோட முறுக்கு எல்லா அதிசம் எல்லாமே அவள் தான் செஞ்சா. நான் மாசமாக இருக்கேன்ட்டு வேணா அத்தை, அவளுக்கு எதுக்கு கஷ்டம்? அப்படி இல்லைம்மா அன்னைக்கிளி, பலகாரம் செய்யறதுலாம் ரொம்ப கஷ்டமா. ஒருத்தருக்கு ஒத்தாசி செஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைம்மா. நான் ஒன்றா ஃபோன் பண்ணி வர சொல்கிறேம்மா. நீ சுட்டிகிட்டே முறுக்கு சுடும் போதெல்லாம் வர சொல்கிறேன். அதிசம் சொல்கிறதுக்கு தட்டி தட்டி கொடுக்கணும் இல்லை, அதுக்கும் சரி வர சொல்கிறேம்மா. நீ ஃபஸ்ட்டு முறுக்கு சுட்டுருமா? சரிங்க அத்தை, அப்போ நான் ஃபஸ்ட்டு முறுக்கு சுடுறேன் அத்தை. அப்புறம் நீங்களும் பஞ்சவர்ணமும் வந்த பிறகு ஓட்டோட அதிசெல்லாம் செஞ்சுக்கலாம் அத்தை. ஆமாம்மா, முதல்ல முறுக்கு சுட்டுடு, அப்புறம் ஓட்டோட அதிசம்லாம் பஞ்சவர்ணம் வந்த பிறகு நாங்கள் தட்டி தட்டி கொடுத்தா நீ எண்ணெயில் போட்டு எடுத்துருமா. உனக்கு கொஞ்சம் வேலை சொல்லுவா இருக்கும் இல்லையா? சரிங்க அத்தை, நான் முறுக்கு சுடுறேன். நீங்கள் குழந்தைங்கள போய் பார்த்துக்குங்க அத்தை. சரிம்மா, நீ செஞ்சுட்டு இருமா, நான் போயிட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிறேன். அப்படியே பஞ்சவர்ணத்துக்கும் ஃபோன் பண்ணுறேம்மா. என் நாத்துனாரு வர வச்சாங்கன்னா அவள் கூட ஹெல்ப் பண்ணுவா. நான் ஒண்டியே செய்யணுமான்னு பார்த்துட்டு இருந்தேன். நேற்றுக்கு அவளை வேறு வேலை செய்ய வைக்கணும்னு பார்த்தேன். சரி, மாமியாரே பஞ்சவர்ணத்தை கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. பரவாயில்ல விடு, நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம், அவன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணால் ஒன்றும் குறைஞ்சிட்டு போயிட மாட்டா. ஒரு வழியாக எண்ணெய் காஞ்சிச்சு, முறுக்கு சுட்டு எடுத்துருவோம். முறுக்கு பழம் முறுக்கு போட்டு பிசைஞ்சு எண்ணெயில் விடுவோம். முறுக்கு போட்டாயிடுச்சு எண்ணெயில். நல்லா வேகட்டும். அம்மா, முறுக்கம்மா சொல்கிறேன். ஆமாண்டா சீனே, முறுக்கு சுட்டு அம்மா அப்புறமா எடுத்துகிட்டு வரேன். நீ போமா, இங்கே எண்ணெய் சட்டியெல்லாம் வந்து பேசக்கூடாது. மேலே கீழே தெரிச்சிச்சுன்னா புண்ணாயிடும். எண்ணெய் சட்டிக்கிட்டெல்லாம் வரக்கூடாது. போமா உள்ள. அம்மா, எனக்கு ஒரு முறுக்கு கொடுமா, நான் போகிறேன். ஏய் அசின், சொன்ன கேட்க மாட்டியா? எண்ணெய் சட்டியாண்டே இருக்கக்கூடாது. போ, நான் சுட்டு எடுத்துகிட்டு வரேன் தானே சொன்னேன். முறுக்கு வெந்துட்டு தானே இருக்குது. இப்போ வந்து சும்மா தொலை பண்ணிட்டு இருக்க. கிளம்பு முதல்ல. நல்லதானமா சொன்னால் எடுத்துக்கவே மாட்டேன்றாங்க பசங்க. கோவப்படுத்தி தான் நம்மளை வேடிக்கை பார்த்துட்டு அப்புறமா கிளம்புறாங்க. என்னத்த சொல்கிறது. ஒரு வழியாக முறுக்கு வெந்துட்டுச்சு, எடுக்கலாம். ஒரு ஈடு முறுக்கு எடுத்தாச்சு, இன்னொரு ஈடு பிசிஞ்சு விடலாம். முறுக்கு நல்லா பிசிஞ்சு நல்லா விடுவோம். முறுக்கு போட்டாச்சு, வேகட்டும். அப்பா ஒரு வழியாக முறுக்கு சுடுற வேலை முடிச்சிச்சு. என்னம்மா, அன்னைக்கு முறுக்கு சுட்டு முடிச்சிட்டியாமா? முடிச்சிட்டேன் அத்தை. இந்தாங்க அத்தை, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள் அத்தை, உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு. எல்லாமே சுட்டு முடிச்சிட்டேன். முறுக்கு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ ஓட்ட வடை அதிசம் தான் அத்தை இருக்குது, செய்யணும். இந்த அசினை நீயும் எடுத்துக்குமா? எனக்கு ஒன்றும் வேணாம். எடுத்துக்கிட்ட செல்லம், எண்ணெயாண்ட வந்ததானே தாண்டா அம்மா உன்னை திட்டினேன். எடுத்துக்குமா. உங்களுக்கு நீங்களாம் சாப்பிட்றதுக்கு தானே அம்மா முறுக்கு சொல்கிறேன். நீ என்கிட்ட வந்து தொல்லை பண்ணவே தான் அம்மா உன்னை திட்டி அமிச்சேன். அதுக்கு போய் நீ கோச்சிக்கலாமா? அம்மா எந்த ஒரு இதுவும் சொன்னாலும் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு தெரிஞ்சுக்கணும். புரியுதா? எடுத்து சாப்பிடு. அத்தை எடுத்துக்கங்க அத்தை. நீங்கள் சொல்லுங்கள் அத்தை. அவளுக்கு எண்ணெய் சட்டியிட்ட வந்ததால தான் அம்மா திட்டினேன். சொன்ன கேள்வி எடுத்து சாப்பிடு, இல்லைன்னா அப்புறம் அம்மா கூட பேசவே பேசாத நீ. சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பொறன்னு இருக்கா முறுக்கு? அன்னைக்கு சூப்பராக இருக்குமா முறுக்கு, நல்லா மொரன்னு டேஸ்ட்டாக இருக்குமா. சரிங்க அத்தை, நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அதுவே போதும் அத்தை. சிம்ரன்லாம் வந்தான்னா நான் வந்து கொடுத்துக்கிறேன். அசின் ஏதாவது சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, சரி விடுங்க அத்தை, நான் போகிறேன். அசினம்மா, பாட்டி சொன்னா கேளுமா செல்லாம். இல்லை, நல்லா இருக்கு முறுக்கு, சாப்பிட்டேன். அப்பா அப்புறம் அம்மா வந்து நீ சாப்பிடனா அம்மாவும் கோச்சிக்குவா. நீ சாப்பிடுமா? சரி பாட்டி. கொடுங்க பாட்டி. பாட்டி, முறுக்கு நல்லதா இருக்கு பாட்டி. மொரன்னு நல்லா சூப்பராக இருக்குது பாட்டி. சரிடா செல்லாம், அசின் நீ சாப்பிடுமா. என்ன அத்தை, அசின் சாப்பிட்டாலாம் இல்லையா முறுக்கு? இல்லைன்னா கொடுத்துருங்க அத்தை, நான் எடுத்துன்னு போய் வச்சிடுறேன். அட இல்லம்மா, அன்னைக்கு முறுக்கு அசின் சாப்பிட்டாமா, நல்லா மொறுன்னு இருக்கு. அம்மா சூப்பரா டேஸ்டா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காமா. அவ ஹாப்பியா தான் இருக்கா சாப்பிட்டா. சரிங்க அத்தை. பஞ்சவர்ணத்துக்கு ஃபோன் பண்ணுறீங்களே, பண்ணிட்டீங்களா? ஓட்ட விடவும் அதிசயம் செய்யறதுக்கு? இல்லம்மா, அது பண்றேம்மா. ஃபோனு ஒன்றும் பண்ணல. எங்க அத்தை, கவின் கண்ணாவை காணோம். எங்கே தான் போயிட்டான்? உங்க மாமனார் தூக்கின்னு போய்க்கிறாங்கம்மா வெளியே. ஆமாம், அவனுக்கு வேடிக்கை பார்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் அத்தை. வெளியிட்டுன்னு போயிட்டு சுற்றி பார்த்துன்னு இருக்கான். குருவி காக்காலாம் பறக்கிறதெல்லாம் பார்க்குறான், மரச்செடியெல்லாம் பார்க்குறான் அத்தை அவன். அசின்மா, எங்கே போகிற வெளியே? நான் தம்பிகிட்ட போயிட்டு வரேம்மா. தாத்தா வச்சுன்னு இருக்காருல்ல, அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாட்டு வரேம்மா. ஏன் அசின், தாத்தா தான் தம்பி தூக்கின்னு போயிட்டு விளையாட வச்சுட்டு இருக்காருல்ல. உன்னுடைய ஹோம்ஒர்க்லாம் முடிக்கலாம்ல. அப்புறம் ஹோம்ஒர்க் எழுதும் போது தம்பி வந்து அமுக்கெல்லாம் பண்ணான்னா உன்னால் எழுத முடியுமா? ஏன் இப்படி பண்ணுற? சும்மா விளையாடிட்டு இருக்க, அப்புறம் நீ எழுதும் போது தம்பி வந்து அமுக்கெல்லாம் பண்ணுறான். இப்போ தம்பி யாருன்னா தூக்கி வச்சுட்டு இருக்கிறாங்களோ, உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதணும் கொள்ளணும்னு உனக்கு என்ன இல்லையா? அப்போ விளையாடுறதுக்கு போகிற, உட்காந்து ஹோம்ஒர்க் எழுது. சரிம்மா. ஹலோ பஞ்சவர்ணா, என்னம்மா பண்ணுற? வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சிட்டியாம்மா? கொஞ்சம் பலகாரம் செய்கிறான், வீடு வரலாம் வந்துட்டு போயாம்மா. அம்மா, எல்லா வேலையும் முடிச்சிட்டம்மா. நானே வரலான்னு தான் பார்த்தேன். சரி, கடைக்கு நான் போயிட்டு வரலான்னு பார்த்தேம்மா. சரி, நான் வரேன். எப்போ வரணும் என்னன்னு சொல்லுமா, அப்புறமா வரேன். என்னம்மா, அன்னைக்கு எத்தனை மணிக்கு ஓட்டோட சுட போற சொல்லுமா. அத்தை, ஒரு 2 மணிக்கு ஓட்டோட சுட ஆரம்பிக்கலாம் அத்தை. கொஞ்சம் நேரம் இடுப்பு வலிக்குது, கொஞ்ச நேரம் பத்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா 2 மணிக்கு ஆரம்பிக்கலாம் அத்தை. சரிம்மா. அன்னைக்கு ஹலோ பஞ்சவர்ணா, உங்க அண்ணி 2 மணிக்கு ஓட்டோட சொல்லலான்னு சொல்றாங்கம்மா.
நீ ஒரு 1:30 மணிக்கே 1:45 வந்துருமா. வந்துட்டுனா நம்ம மாவு பேசி கொடுத்தாங்கன்னா ஓட்டோட தட்டி போட்டா அண்ணியும் போட்டு போட்டு எடுத்துட்டு ஓட்டோட வேலை முடியும். அதை சம்பவம் சுட்டுடலாமா. கொஞ்சம் வந்துட்டு போமா வீட்டாண்ட. சரிம்மா வந்துட்டு போறேம்மா. ஓட்டோட தான் வதசம் தானே, தட்டி தட்டி கொடுத்துட்றேன். அண்ணி போட்டு போட்டு சுட்டு எடுத்துட்டோம். சரிம்மா ஃபோன் வச்சுட்டா. சரிம்மா ஃபோன் வச்சிருமா.